ரொம்ப இயல்பானது. இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. 2 பேரும் பழைய நண்பர்கள் அப்படின்னு இதை பிளே டவுன் பண்றார் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்படி நம்ம இந்த காட்சிகளை பார்த்து கருத முடியல. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு கார் பிரேக் டவுன் ஆயோ இவருக்கு கார் கிடைக்காமையோ 2 பேரும் ஒன்னா பயணிக்கல. இன்னொன்னு ஒரு பிரச்சார வாகனத்தின் மேல் நின்று அவங்க சொல்றாங்க அப்படின்னா கிளியரா ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அவங்க கன்வே பண்றாங்க. திரு பாஜக மாநில தலைவர் சொல்றது போல அது ஒரு இயல்பான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு விஷயம். பட் அப்கோர்ஸ் அது ஒரு கூட்டணியில சிக்கல்கள் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அப்கோர்ஸ் அவருடைய டிப்ளமேட்டிக் டோன்ல அவர் சொல்றார். பசும்பொண்ணை பொறுத்த வரைக்கும் அதிமுக அரசியல்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருந்து வருகிறது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் கூட அங்க நிறைய டிராமாட்டிக் டெவலப்மெண்ட்ஸ். திரு ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போது அவர் தான் நான் பொருளாளர், நான் தான் அந்த தங்க கவசத்தை செல்வி ஜெயலலிதா அணிவித்த அந்த தங்க கவசத்தை நான் தான் அணிவிப்பேன் அப்படின்னு இந்த 2 அணிகளுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளும் அன்று பிரிந்திருந்த போது சட்ட சிக்கல்கள்லாம் நடைபெற்றது. ஏனென்றால் இந்த பசும்பொண்ணை மையப்படுத்தி அரசியல் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிமுகவுடைய பேக்கிங் கம்யூனிட்டிஸா இருந்தும் இருக்குங்கிறத பார்க்கிறோம். சோ இந்த நாள் தேர்வு, இந்த ஆப்டிக்ஸ் தேர்வெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஆழமான புரிதலோட தான் 2 பேரும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதற்கு ஒரு மொமெண்டம் கிடைக்குமா, இல்ல இப்ப பழைய பிரஸ் மீட் போல அது கடந்து போகுமா அப்படிங்கறத திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்போம். திரு கோட்டீஸ்வரன், உங்க பார்வை என்ன? நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு தருணங்க இது. அதாவது அரசியல்ல 24 மணி நேரத்துல தன்மை என்பது மாறிக்கொண்டே இருக்குன்ற மாதிரி சமீபத்துல பத்திரிகையாளர்கள் செங்கோட்டையன் கிட்ட கேட்டப்போ 10 நாள் கெடு வச்சுங்களேன், நான் எப்ப சொன்னேன் அப்படின்ற மாதிரி அமைதியா போன ஒரு செங்கோட்டையனை பார்த்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு தனக்கு உண்டான ஒரு ஆக்ரோஷத்தை அதிகப்படியமா என்ன காட்ட முடியுமோ அதை இன்னைக்கு அவர் காட்டியிருக்காரு. அதாவது ஓபிஎஸோட வாகனத்துல போயிருக்காரு. நயினார் அவர்கள் சொன்னது அதை நீங்க சொன்ன மாதிரி பிளே டவுன் பண்ணி அதை கடந்து போக பாக்குறாரு. அது இது. பட் இங்க இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதற்கு பின்னாடி அதிமுக மூலம் இல்லை என்பது இங்க தெரிகிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலும் முடிவு அப்படின்னு எடுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங் சார். அவர் அதுக்கு இடையில அதிமுக உறுப்பினரா தொடருவாரா? ஏன்னா அந்த அழுத்தம் மேல வந்துருது இல்ல இல்ல பதவி இந்த அநேகமா விரைவில் எதிர்பார்க்கலாம். மேபி இப்ப இந்த ஃபங்க்ஷன் அது இதுல போக்கஸ் இருப்பாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே இவரோட பதவி பறிக்கப்படும். அதாவது இரட்டை இலையில செங்கோட்டையன் அவர்கள் வேட்பாளரா இருப்பாரா, திருப்பி சீட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு பேச்செல்லாம் இருந்தது. அதெல்லாம் இருக்காது. அப்போ அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை இரட்டை இலை சின்னத்துல வேற யாரோ ஒருத்தர் தான் போட்டி போட போறாங்க. செங்கோட்டையன் அங்க இல்ல. இரட்டை இலை இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ இதுவரையிலும் ஜெயிக்கல. இந்த இரட்டை இலை சின்னம் யார் வச்சிருக்காங்களோ அவங்கதான் அதிமுக சார்பாக நிற்கும் போது வெற்றி பெற்றாலும் கூட எல்லையுடைய வாய்ப்பை தடுத்திருக்கிறாங்கன்னு சேர்த்தே பார்க்கணும்ல. எப்படி சொல்றீங்க? அவங்க 2 பேரும் ஜெயிக்கல, ஒரு டிடிவியும் ஓபிஎஸும். ஆனா இரட்டையிலே பின்னுக்கு தள்ளிக்கிறாங்கல்ல. இல்ல அதை செய்வாங்க கண்டிப்பா. அவர்களை பொறுத்தவரையிலும் நானும் தோத்து போனோம், நீங்களும் தோத்து போனோம். அதாவது இவர்களோட மையமான அரசியல் என்பது என்னன்னா, ஆட்சி மாற்றமோ இல்ல திமுக எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் அவங்களோட மைய புள்ளி கிடையாது. அவங்களோட டார்கெட் அது கிடையாது. அவங்களோட டார்கெட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யணும். இப்ப தேர்தல் இபிஎஸ் அவர்கள்ட்ட தானே இருக்கு, இவங்கள்ட்ட இல்ல. இல்ல அவங்க எங்களை சேர்த்துக்கங்க, எங்களை கூட சேர்த்துக்கலன்னா நாங்க டேமேஜ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருப்பி டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு இபிஎஸ் பொறுத்தவரை என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க எல்லாம் வயது அதிகமானவர்கள் என்னுடன் சேர்ந்து இருந்தவங்க, இவங்க எல்லாம் ஒரு சிலர் போனா அந்த இடத்துல வேற புதுசா ஆட்களை போட்டு புதிய இளமைய இவங்களை விட ஒரு 20 வயசு கம்மியா இருக்கிறவங்களை போட்டு அந்த இடத்துல நான் மாவட்ட செயலாளர் போட்டு நான் கட்சியை நான் பலப்படுத்தி நான் கொண்டு போறேன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இந்த கேப் ஃபில் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது கேப் நமக்கு தேர்தல்ல தான் முடிவு தெரியும். ஏன்னா இது நம்ம பாக்குறது எல்லாமே பர்செப்ஷன். 2 பேர் சேர்றது, 3 பேர் சேர்றது, ஒரு கூட்டணி போடுறது, இல்ல கூட்டணி உடையிறது அப்படின்றது எல்லாமே பர்செப்ஷன். வாக்கு அரசியல்ல மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றது நம்ம 2024 பார்த்தோம். அது பட் பாராளுமன்ற தேர்தல், வர சட்டமன்ற தேர்தலில் இது மக்கள் எப்படி பாக்குறாங்க, மக்கள் இதை ஏத்துக்கிறாங்களா இல்ல மக்கள் இதை நிராகரிக்க இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். இப்போ இவங்க 4 பேர் சேர்ந்து நிக்கிறதுனால உடனே மாற போகுது, இல்ல 4 பேர் பிரிஞ்சு நிக்கிறதுனால எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற அந்த புரிதல் மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இது எனக்கு இப்ப கண் முன்னாடி தெரியறது என்னன்னா, அடிப்படை உறுப்பினர் பதவி செங்கோட்டையனுக்கு போக போது செங்கோட்டையன் இரட்டை இலை சின்னத்துல வேட்பாளரா நிக்க போறது இல்ல அப்படின்றது தெரியுது. ஏன்னா இவர் இவரோட உச்சத்தை காட்டுறாரு. யாரு? செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவரோட உச்சத்தை காட்டிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவரோட உச்சத்தை காட்டும் போது அடிப்படை உறுப்பினர் பதவி சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு உண்டான இரட்டை இலை மூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது செங்கோட்டையனுக்கு இனிமேல் கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.